ஹலோ வியூவர்ஸ், நம்ம கடைசியாக பார்த்த வீடியோவில் வந்து பாதியிலே ஒரு ரிக்வெஸ்ட் முடிச்சிருப்போம். அதாவது என்னென்னா டைப் கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு வேல்யூ போடும்போது அது நமக்கு ப்ளஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால டைப் எப்படி அது இன்டிஜர் டைப்பில் இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இன்புட் எப்பவுமே எடுக்கும்போது ஸ்ட்ரிங் டைப்பாக தான் எடுக்கும். ஸ்ட்ரிங் டைப்னால் உங்களுக்கு எப்பவுமே தெரியும். ஸ்ட்ரிங் டைப்னால் என்னென்னா அதாவது வந்து நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து இது உள்ள எது இருந்தாலுமே நமக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து கண்டுக்காது. அதாவது ஒரு வேல்யூவாகவே அது எடுத்துக்காது. அது என்ன பண்ணுறோன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடும். அதேமாரி தான் இப்போ நம்ம கடைசி அந்த இதில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதில் இன்புட்னு கொடுத்துருக்கோம். இன்புட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் அவுட்புட் எடுக்கிறோம். பிரிண்ட் அதை வந்து நம் அப்படிங்கிற வேரியபிள் எடுக்கிறோம். நம்மங்கிற வேரியபிள் இது கூட நம்ம என்னத்தை பண்ணுறோன்னா +6 ஏன்னா +6 பண்ணி பார்க்குறோம். இப்போ நம்ம பண்ணும்போது இன்புட் கேட்குது. நம்ம 5 கொடுக்குறோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஏன் எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நல்லா பாருங்கள். லைன் 2 பிரிண்ட் நம் +6 இந்த இடத்துல தான் நமக்கு எரர் காட்டுது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கேன் ஒன்லி கான்கேட்டனேட் ஸ்ட்ரிங் நாட் இன்டிஜர் டு ஸ்ட்ரிங். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த இதில் வந்து நம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்காக இருக்குது. அதாவது என்ன விஷயம்னா, நம்ம வந்து கொடுத்த இன்புட் 5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெறும் இன்டிஜர் 5ஆக இல்லாமல் அதில் ஒரு கோட்ஸ் போட்டிருக்கு. பார்த்திங்கன்னா இப்படி போட்டு இந்த மாதிரி தான் அது வேல்யூ எடுத்துக்கும். இந்த இன்புட்டில் நம்ம இங்கே என்ன கொடுத்தாலுமே அது தான் எடுத்துக்கும். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இன்டிஜராக மாற்றணும். அதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த நம் அப்படி இருக்குது. இப்போ இந்த நம்மில் வந்து நம்ம வந்து இன்டிஜர் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு இதில் அந்த இதில் கொடுத்துக்கலாம். இப்போ அது கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வேல்யூ கேட்குது. இப்போ நான் 5 கொடுக்குறேன். என்டர். பார்த்தீங்கன்னா 11 ஆன்சர் வந்துச்சு. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ நம்ம நம் ஈக்குவல் டு இன்புட் கேட்குறோம். இன்புட் வந்து நான் 5ன்னு கொடுத்ததும் 5 உள்ளே வருது. 5 உள்ளே வந்ததுமே அடுத்த லைன் போகுது பிரிண்ட். அதாவது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டிஜர் நம் வேல்யூவை வந்து நம்ம வந்து இந்த டபுள் கோட்ஸ்லேருந்து நம்மளுக்கு வெளில எடுக்குது. இப்போ 5 அப்படிங்கிறதுலேருந்து அது வந்து இந்த இன்டிஜருங்கிறது வந்து அந்த கோட்ஸ் டெலீட் பண்ணிவிட்டு இது இன்டிஜர் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்தது. இப்போ 5 + 6 வேல்யூ வந்து நமக்கு 11 அப்படிங்கிறது வந்துடுது. இதேமாரி ஒரு டைப்பு இப்போ நம்ம ஸ்ட்ரிங்லேருந்து வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ இப்போ நம்மளே நம் வேல்யூ வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 5லேருந்து வந்து நிறையா நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்க பிரிண்ட்டு இப்போ இந்த நம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக மாற்றணும். அடுத்தது இன்டிஜர்லேருந்து ஃப்ளோட் வேல்யூவாகவும் மாற்றலாம். ஃப்ளோட்டு ஃப்ளோட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ ரன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்டில் வருது. ஃப்ளோட்னால் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதோட டைப் என்னென்னா டெசிமல் பாயிண்டில் மாற்றுறது. இதேமாரி ஸ்ட்ரிங்காகவும் மாற்றிக்கலாம். இதேமாரி ஒன்றுக்கும் ஒரு இது இருக்குது. அது என்னென்ன டைப் அப்போ கன்வர்ஷனுக்கு உள்ளது பார்த்தீங்கன்னா இன்டிஜர். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டு ஃப்ளோட்டுக்கு மட்டும் ஃபுல் பேர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டைப் வந்து ஸ்ட்ரிங்க்கு வந்து ஷார்ட்கட்டாக ஸ்ட்ரிங். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூலியனுக்கு தேவையில்லை நமக்கு. ஏன்னா பூலியன் நமக்கு அதிகமாக எங்கேயும் மாற்ற முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நமக்கு டைப் கன்வர்ஷன். இப்போ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு வந்து டைப் கன்வர்ஷன் எப்படி ஒரு நம்பரை அதோடைய இதுலேருந்து இன்டிஜர் டைப்லேருந்து எப்படி ஸ்ட்ரிங் மாற்றுறது, ஸ்ட்ரிங்லேருந்து எப்படி ஃப்ளோட்டுக்கு மாற்றலாம், ஃப்ளோட்லேருந்து எப்படி இன்டிஜர் மாற்றலாம் அப்படிங்கிறத கற்றுருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.